கொடைக்கானலில் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிப்பது குறித்து பள்ளி தலைமை ஆசிரியர் முடிவு எடுக்கலாம் என்று ஆட்சியர் குறிப்பிட்டிருக்கிறார். தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மழை நிலவரம் பொறுத்து முடிவு செய்து கொள்ள திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் சரவணன் உத்தரவிட்டிருக்கிறார். இது குறித்தான கூடுதல் தகவலோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வசந்த். வணக்கம் வசந்த், தகவல்களை பகிரலாம். வணக்கம் இனிதா. தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் நேற்று முதல் கனமழையானது பெய்தது. இதனால் தமிழகத்தில் 14 உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை அளித்துள்ள நிலையில் திண்டுக்கல் மாவட்டத்தில் நேற்று இரவு முதலே மழையானது தொடர்ச்சியாக நேற்று இரவு முதல் பெய்து வருகிறது. இதில் திண்டுக்கல் மாவட்டத்தில் பல இடங்களில் மழையானது பெய்து வருகிறது. இதன் காரணமாக கொடைக்கானலில் இருக்கக்கூடிய மலை பிரதேசம் என்பதால் கொடைக்கானலில் இருக்கக்கூடிய கனமழை உள்ளிட்ட வந்த காரணத்தினால் மாவட்ட நிர்வாகம் சார்பில் அங்கே ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருக்காங்க. இது என்ன, அந்தந்த இருக்கக்கூடிய தலைமை ஆசிரியர்கள் அங்கே இருக்கக்கூடிய மழை பொழிவுகள், அதே போல் அங்கே முன்னெச்சரிக்கை நிலவரம், அதே போல் நிலவரம் அறிந்து கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய கொடைக்கானல் தாலுகாவில் இருக்கக்கூடிய அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் இந்த முடிவை எடுத்துக்கொள்ளலாம், அவர்கள் விடுமுறை அளிப்பது உள்ளிட்டவை அந்த சூழ்நிலையை பொறுத்து எடுத்துக்கொள்ளலாம் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். இதே போல் கூடுதலாக இன்னொரு என்றால் கொடைக்கானல் மட்டுமின்றி பழனி மற்றும் ஒட்டஞ்சத்திரம் போன்ற பகுதியில் மழைப்பொழிவு மற்றும் மழைநீரினால் தேங்கியுள்ள இடங்களில் இவற்றை பொறுத்து அந்தந்த தலைமை ஆசிரியரே பள்ளி விடுமுறை அளிப்பது உள்ளிட்ட முடிவை எடுத்துக்கொள்ளலாம் என திண்டுக்கல் ஆட்சித்தலைவர் சரவணன் தற்போது தகவலானது தெரிவித்துள்ளார். தொடர்ச்சியாக தற்போது இன்று காலை முதலே திண்டுக்கல் மாவட்டத்தில் பரவலான மழை திண்டுக்கல் மாவட்டம் முழுவதும் பெய்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி வசந்த்.